மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி ஜோடியா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க காவேரி விஜய் கிட்ட அவங்க அப்பாவ பத்தி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "காவேரி யாரோ ஒருத்தவங்க உங்க அப்பாவ பத்தி தப்பா சொன்னா, நீ அப்படியே நம்பிருவியா? அது உண்மையா கூட இருக்காது காவேரி. நீ எதுக்கு இப்படி அவங்க அப்பா சொன்ன அப்பாவ பத்தி பேசினதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு விஜய் ஆறுதல் சொல்றாங்க. ஆனா காவேரி, அவங்க இவ்வளவு ஆதாரம் காமிக்கும்போது, அதெல்லாம் உண்மையா இல்லாம எப்படிங்க இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இல்ல காவேரி, உங்க அப்பாவே உயிரோட இல்ல. அப்படி இருக்கும்போது, இப்படி வந்து அவங்க பேசுறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இதுல ஏதோ இருக்கு காவேரி. நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அவங்க அப்பா மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நிவினும், யமுனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யமுனா அழுதுகிட்டு இருக்காங்க. எங்க அப்பா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ட்டு. உடனே நிவின் இருந்துட்டு, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா உங்க அப்பா மாரி தான் அது இருக்குது யமுனா. ஆனா உங்க அப்பா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்களா? ஏன் இவங்க அப்பா இப்படி பண்ணியிருக்கணும்? அதுக்கு ஏதாவது காரணம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் நினைச்சு நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அந்த லேடி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நினச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காத யமுனா, அப்படின்னு நிவின் வந்து யமுனாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கங்காவும் அழுதுகிட்டு இருக்காங்க. சாரதாவும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு கங்கா கிட்ட, "ஏய் அழாதடி, வயித்துல பிள்ளைய வச்சுட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்காதடி" அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா பார்த்துட்டு கங்கா, "அம்மா நீயும் அழுதுகிட்டே இருக்கல. நீ அழுகாம இரும்மா. நீ அழுதா எனக்கும் அழுகையா வருதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாட்டி, "சாரதா அழாதடி, உடம்புக்கு ஏதாவது பண்ண போகுது வேண்டாண்டி" அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாரதா கேட்காம, "உங்க பையன் இந்த மாதிரி ஒரு காரியத்த பண்ணி வச்சுட்டு போன பிறகு நான் எப்படி நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கேன்? இனிமேல் என்னால வெளியில போய் தல காட்ட முடியுமா? எல்லாரும் உன் புருஷனுக்கு இன்னொரு வப்பாட்டி இருக்காமே அப்படின்னு முன்னாடியே பேசுவாங்க. கேலி. இதெல்லாம் எனக்கு தேவையா? இனிமேல் என்னால இந்த ரூம விட்டு கூட வெளியில போக முடியாது. கொடைக்கானலு என்னுடைய ஊரு நான் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பேன். இனிமேல் கொடைக்கானலுக்கு வர்றதுக்கு எனக்கு மனசு வருமா? இப்படி ஒரு அசிங்கத்த உங்க பையன் பண்ணிட்டு போயிருக்காரு" அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்க கங்கா இருந்துட்டு, "அழாதம்மா, அப்பா இப்படி பண்ணியிருப்பாரான்னே தெரியலம்மா. தெரியாம நீ பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. அதான் அவ அத்தன ஆதாரத்த வந்து காமிக்கிறாளடி. அவ கிட்ட சொன்னத கூட உங்க அப்பா என்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? ஒண்ணும் சொல்லல. அத்தனையும் உங்க அப்பா மறைச்சிருக்காங்க. என்கிட்ட இருந்து. என்கிட்ட நான் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கேன் உங்க அப்பாவுக்கு. ஆனா உங்க அப்பா என்ன ஏமாத்தியிருக்காங்கடி. அவர நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ வருத்தப்பட்டுருக்கேன்டி. அதெல்லாம் நினைக்கும்போது என்னால அழாம இருக்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு நான் எப்படிதான் வெளியில போய் தல காட்டுவேனோ அப்படின்ட்டு. உடனேவும் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. மறுநாள் எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சுட்டு விஜயும் எந்திரிச்சுறாங்க. காவேரி இருந்துட்டு, "அம்மா இன்னும் எந்திரிக்கலையா? எல்லாரும் எந்திரிச்சுருவாங்க. இனி யாரும் இப்ப அம்மா தான் எந்திரிக்காம இருக்காங்களே! அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சுருவாங்கல்ல. ஏன் இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க?" அப்படின்னு காவேரி கங்கா கிட்ட கேட்குறாங்க. "தெரியலடி, அம்மா நைட் ஃபுல்லா உட்காந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நைட்டு தூங்காம எப்போ தூங்குதோ என்னன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அ காவேரி கிட்ட கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, "எனக்கே அப்பா இப்படி காரியம் பண்ணிட்டாருன்னு நினைக்கும்போது என்னாலயே தாங்க முடியல. அப்பா இப்படி பண்ணியிருக்கவே கூடாதுக்கா" அப்படின்னு கங்கா கிட்ட காவேரி சொல்றாங்க. "ஆமாடி, நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் அப்பா மேல. அப்பாவ எவ்வளோ நம்புனோம். அப்பா மேல உசுரா இருந்தோம். ஆனா ஒரு நொடியில எல்லாமே சுக்குநூறு ஆகுற மாதிரி இப்படி ஒரு இது நடந்துச்சுடி. என்னால ஏத்துக்கவே முடியல" அப்படின்ட்டு கங்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனா இருந்துட்டு, "அப்பா எதுக்குக்கா இப்படியெல்லாம் பண்ணாங்க? அம்மா எவ்வளவு நல்லவங்க. அம்மாவ எப்படிக்கா ஏமாத்தணும்னு அப்பாவுக்கு மனசு வந்துச்சு? அம்மா ஒவ்வொரு நாளும் அப்பா இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நம்மள வளர்க்குறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துட்டு, சரி நேரம் ஆயிடுச்சு. அத்தைய எழுப்புங்க. அவங்க ஒண்ணுமே நைட்டு வேற சாப்பிடல. எந்திச்சு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பாடு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எழுப்பி பார்க்குறாங்க சாரதாவ. சாரதா எந்திரிக்கவே இல்ல. எந்திரிக்காம இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே அழுகையா வந்துகிட்டு இருக்கு. "எம்மா எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மான்னு" சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. ஆனா சாரதா எந்திரிக்கவே மாட்டேங்காங்க. இதனால காவேரி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்ப விஜய் இன்னும் அம்மா எந்திரிக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனாவும் நிவின் கிட்ட, "இங்க பாருங்க அம்மா என்ன எதுக்காக எந்திரிக்க மாட்டேங்காங்க" அப்படின்ட்டு, "தண்ணிய போய் தொளிங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தண்ணி எடுத்துட்டு வந்து சாரதா முகத்துல தெளிக்கிறாங்க. ஆனா சாரதா எந்திரிக்கவே இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாரதாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. உடனே "சாரதா உனக்கு என்ன ஆச்சுடி?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுகுறாங்க. "எழுந்துரிடி, என் பையன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நானே எதிர்பார்க்கலடி. எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. உனக்கு அதிர்ச்சியா இருக்கும்லடி. அவன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணான்?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப அழுது புலம்புறாங்க. இங்க "சரி நீங்க அழாதீங்க பாட்டி, உங்களுக்கு ஏதாவது ஆக போகுது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு, "ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அதனால தான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அவங்க இப்படி ப்ரெஷர் அதிகமாகுற மாதிரி எதுவும் காரியம் பண்ணாதீங்க. அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே விஜய், காவேரியும் பேசிட்டு இருக்காங்க. "அம்மா இனிமேலும் அவங்க வந்தாங்கன்னா, அம்மா இப்படி தானே வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்ப என்ன நம்ம ஊருக்கு போயிருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜய் வந்துட்டு,
"ஆமா காவேரி, அத்தைய நல்ல சூழ்நிலையில தான் வச்சுக்கணும்" அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இங்க இருந்தோம்னா மேலும் மேலும் அத்தைக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அத்தைய சந்தோஷமா பார்த்துக்கணும்னா, அங்க நம்ம ஊருக்கு போயிட்டு அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும் கண் முழிக்கிறாங்க. "என்னம்மா கொஞ்ச நேரத்துல எங்களெல்லாம் பயம் காட்டிட்டு இப்படி பண்ணிட்டியேம்மா! நீ உன் அப்பாவ பத்தியும் யோசிச்சுட்டே இருந்தியே! எங்கள பத்தி கொஞ்ச நாள் யோசிச்சியா? நீ இல்லன்னா நாங்க என்ன பண்ணுவோம்?" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனேவும் "என்னடி இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா செஞ்ச காரியத்த நெனச்சு என்னால எப்படி உயிரோட இருக்க முடியும்? நாள பின்ன எங்கடி தல காட்ட முடியும்? அதனாலவே என் மனசேவும் நொந்து போயிடுச்சுடி. இனிமேல் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்?" அப்படிங்கிறாங்க. உடனேவும் "அம்மா நீங்க போன பிறகு நாங்க எப்படிம்மா தனியா இருப்போம்? எங்கள நெனச்சு கொஞ்ச நாள் யோசிக்கலாம்லம்மா. ஏம்மா எங்கள பத்தி யோசிக்கல?" அப்படிங்கிறாங்க. உங்க அப்பா உங்கள விட்டுட்டு ஊருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாட்ல போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. நான் உங்கள பத்தி யோசிச்சு தாண்டி உங்கள 4 பேத்தையும் தனியா வளர்த்து ஆளாக்குனேன். அப்படி இருக்கும்போது அவர் இப்படி ஒரு காரியம் பண்ணாரே! அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னு நெனச்சேன். ஆனா அங்க போயிட்டு அவர் நல்லா தான் இருந்திருக்காரு. இங்க நம்ம தான் அவர நெனச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. "அம்மா நீ அழாதம்மா. இனிமேலும் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காதம்மா. எங்களுக்கு பயமா இருக்குது. உன்ன டாக்டர் அளவிடாம எதுவும் அதிர்ச்சியா இது நடக்காம பார்த்துக்க சொல்லியிருக்காங்கம்மா" அப்படிங்கிறாங்க. "அப்படி நடந்தா என்னடி நான் போய் சேர்ந்துருவேன். எனக்காவது ஒரு நாள் போற உசுரு தானடி. போனா போகுதுடி. இனிமேலு நான் உயிரோட இருந்து என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "அம்மா எங்களுக்கு நாட்டியும் இல்லாட்டியும் நர்மதாவுக்காக கொஞ்ச நாளாச்சும் யோசிச்சு பாரும்மா. நர்மதா பாவம்மா. நீ இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்காதுன்னு தெரிஞ்சுனா அவ பாவம் அப்படியே துடிச்சு போயிடுவாம்மா" அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "வேண்டாம்மா இனிமேல் நம்ம ஊருக்கே போகலாம். இங்க இருந்தா மேலும் மேலும் உனக்கு கஷ்டமா இருக்கும்" அப்படிங்கிறாங்க. உடனேவும் "என்னடி சொல்ற? காவேரி உன் பேர்ல அந்த வீட ரிஜிஸ்டர் பண்ணாம நான் இங்கேருந்து போக மாட்டேன்டி. அவங்க என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போகட்டும். இந்த வீட்ல அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. அப்பலாம் வராம இப்ப அவங்க வந்து சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காய்ங்களா? 2ல 1 பார்க்காம இங்கேருந்து போக மாட்டேன்" அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, "அத்தை உங்க உடம்பு சரியில்ல. இந்த நேரத்தில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதெல்லாம் ரொம்ப முக்கியமா? அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்து. அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ பார்த்துக்கலாம் அத்தை. நீங்க இப்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "இல்ல தம்பி, இப்ப இந்த வீட்ட இப்படியே போட்டுட்டு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் இந்த வீட்ட உடைச்சு கூட உள்ள போய் உட்காந்துக்கிடுங்க. பிறகு இந்த வீட்ட நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதோட வித்து அத வர்ற பணத்த என் பிள்ளைங்களுக்கு குடுத்தானாச்சும் என் மனசு ஆறும். அப்படி இல்லாம இவைங்க போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளவுதான் மாப்பிள்ளை என்னால தாங்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிற மாதிரி ஏன்டி இப்படிலாம் பண்ற?" அப்படிங்கிறாங்க. "எல்லாம் உங்க பையனால தான். என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க. என்னையும் என் பிள்ளைங்களையும் இப்படி தவிக்க விட்டுட்டு போனது மட்டும் இல்லாம, எல்லா கஷ்டத்தையும் எங்க தலையில தூக்கி போட்டு போயிட்டாரே" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுகிட்டு இருக்காங்க. உடனேவும் நிவின் இருந்துட்டு, "அத்தை நீங்க அழாதீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம லீகலா பார்த்துக்கலாம் எல்லாமேவும். இப்போதைக்கு அந்த இடம் பிரச்சனையில இருக்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களான்னே தெரியல அத்தை. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி காவேரி பேர்ல அந்த வீட்ட மாத்தணும்னு நினைக்கிறீங்க? அது இப்போதைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "அது எப்படி முடியாம போகும் தம்பி? இந்த வீடு என்ன நான் என்னுடையது. அப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்களுக்கு குடுக்கறதுக்கு யாரோட சம்மதம் வேணும்? அப்படியெல்லாம் யாரும் வந்து வாங்கிக்கிட்டு போக முடியாது தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா, "இந்த வீட என் பிள்ளைகளுக்கு நான் குடுக்கணும். அது நடந்தே ஆகும். அப்படி குடுக்காம என் உசுரும் போகாது. அத நினைச்சு நீங்களும் வருத்தப்படாதீங்க. அதுவரைக்கும் என் உசுர நான் என் கையில பிடிச்சுட்டு தான் இருப்பேன். நான் சாக மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு இந்த சொத்து சேர்ற வரைக்கும் நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு விஜய், "என்ன அத்தை இவ்வளோ பிடிவாதமா இருக்காங்களே! இப்ப என்ன பண்ண காவேரி?" அப்படின்னு சொல்றாங்க. காவேரி வந்துட்டு, "என்னங்க செய்யன்னு தெரியலங்க" அப்படின்ட்டு காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. கங்கா, யமுனாவும் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. சாரதா, "அழாதீங்கடி. நானே